மோடிட்ட போய் நான் பொண்ணன்னு சொன்னேன் அப்படின்னு. அப்பாவி மக்கள் என்று தெரிஞ்சே டூரிஸ்ட் இந்தியாவுடைய பல பகுதியிலிருந்து வந்தவங்கள ஒரு தீவிரவாதி வந்து தாக்குறாங்கன்னா அது யார் ஏற்றுக்கொள்வார்கள்? யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. தாக்குதல் நடத்தப்பட்ட விதம் வந்து ஒரு மனிதன் இப்படி எல்லாம் செய்வானா அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ள எழுப்பி இருக்கு. நீ வந்து குரான்ல இருந்து 2 வெர்ச சொல்லு, நீ இந்துவா முஸ்லீமா, இதெல்லாம் கேட்டு 26 பேர் அப்பாவிகளை படுகொலை செய்திருக்கின்றார்கள். தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில் தானே தீவிரவாதம் செய்யறாங்க. அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம். அதனால் நிச்சயமாக தீவிரவாதத்தை தீவிரவாதமா தான் பார்க்கிறோம். இது கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட அரசு நிச்சயமாக இதற்கு என்ன பதிலடி கொடுக்கணுமோ, எப்படி கொடுக்கணுமோ, எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ கொடுப்பாங்க. சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை பார்க்குறேன். எல்லோருமே ஆக்ரோஷமா பதிவுகளை போடுறாங்க. தேவையில்லாதது. காஷ்மீர் போறவங்க போகணும். நாளைக்கு நான் காஷ்மீர் போறதா புக் பண்ணிருக்கிறேன். வர்ற ஜூலை மாசம் அமர்நாத் யாத்திரா நடக்குது, நான் போகணும். இந்த கோழைத்தனமான இந்த தாக்குதலுக்கெல்லாம் பயந்து நாம் நம்முடைய வேலையை நிறுத்தினா தான் அந்த தீவிரவாதிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பயமா இருக்கும். அதை பண்ணக்கூடாது. எல்லோரும் நம்ம வேலையை செய்வோம். காஷ்மீருக்கு யார் போகணும்னு நினைக்கிறோமோ போவோம். கோவை KMCHல உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்ல.